कथा सुनाने, देश प्रेम सबके मन में जगाने लेकर आए हैं कृष कृष और पार्टी बॉय। भारत है சாக்லேட். அட சாக்லேட் சாக்லேட். வாவ். முதல்ல நான் தான் பார்த்தேன். நான் பார்த்தேன். நானும் பார்த்தேன். ரெண்டு பேரும் சாக்லேட்டுக்காக சண்டை போடுறீங்களா? கண்ணா கிரீஷ், உனக்கும் இந்த மாதிரி சாக்லேட் வேணும்னா நீயும் ஏதாவது தந்திரம் பண்ணி ஆகணும். சரி சரி ட்ரிஷ், சாக்லேட் 50-50 எடுத்துக்கலாம். ஓகே 50-50. இதுதான் சரியான நேரம். பால்டி பாய் அங்கே நில்லு. என்னாச்சு கிரிஷ்? இது உண்மையிலேயே பெரிய அநியாயம். அநியாயமா? ட்ரிஷ், பல்டி பாயோட பைட் உன்னை விட பெருசு. சாக்லேட் 50-50 இல்ல, 80-20 தான் பண்ணணும். அப்புறம் உனக்கே புரியும் 80 யாருக்கு கிடைக்கும், 20 யாருக்கு கிடைக்கும்னு. அந்த சாக்லேட் என்கிட்ட கொடுங்க, நான் பண்றேன் 50-50 டிவைட். நீ டிவைட் பண்ண மாட்டப்பா, பிரிச்சு தரேங்கிற பேர்ல கொள்ள அடிச்சிருவ வெள்ளக்காரங்க மாதிரி. நான் உன்னோட நண்பன் த்ரிஷ், என்ன நீ நம்பணும். அப்படியா? எப்படி நம்ம இந்தியர்கள் ஆங்கிலேயர்கள நட்பு பாராட்டினாங்களே அப்படியா? எல்லா இந்தியர்களும் இல்ல, சில ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸும் இருந்தாங்க. உதாரணத்துக்கு தில்கா மாஞ்சி, அவரு வெள்ளையர்களோட டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை எதிர்த்து அவங்களுக்கு எதிரா கிளர்ச்சி பண்ணாரு. தில்கா மாஞ்சியா? யார் அந்த தில்கா மாஞ்சி? ஹே சன்ஸ்கிருதி, ஸ்டோரி மோட் ஆன். தில்கா மாஞ்சிங்கிறவரு ஒரு பழங்குடியினர், சந்தல் பர்கானாவுல வாழ்ந்தவர். தில்கா பிறந்தது 1750ல. அப்புறம் அவரோட 13 வயசுலயே அவர் தன் கிராமத்தோட முதல்வர் ஆனாரு. அதாவது தன்னோட கிராமத்துக்கு அவர் தலைவர் ஆனாரு. 1770ல பெரிய வறட்சி ஏற்பட்டப்ப சந்தல் பர்கானாவும் வறண்டு போன ஊர்கள்ல ஒன்னாயிடுச்சு. அங்க வாழ்ந்த பழங்குடியினர் அப்புறம் அவங்களோட பசுக்கள் எல்லாம் பசியால இறந்தாங்க. ஆனா ஆங்கிலேய அதிகாரிகள் இதையும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. யாரெல்லாம் வரி கட்டலையோ அவங்களுடைய நிலப்புலங்களை வலுக்கட்டாயமா ஆக்கிரமிச்சாங்க. வரிய கட்டுங்க, இல்லனா நிலத்தை கொடுங்க. மன்னிச்சிடுங்க எஜமானே. எந்த இடத்துல ஆங்கிலேயர்கள் இவ்ளோ கொடுமையை செஞ்சாங்களோ அந்த சமயம் தில்கா மாஞ்சிக்குள்ள கிளர்ச்சிங்கிற தீப்பொறி எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அவரு மறைஞ்சு ஆங்கிலேயர்களை தாக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் தன்னோட மக்களை காப்பாத்தினாரு. ஒரு சமயம் ஆங்கிலேயர்கள் மக்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கும் போது அவர் தன்னோட வில்ல அம்பால தேன் கூட்ட குறி வச்சு கலைச்சாரு. அப்புறம் தேனீக்கள் ஆங்கிலேயர்களை ஒரு வழி பண்ண ஆங்கிலேயர்கள் திரும்பி பார்க்காம ஓடியே போயிட்டாங்க. அற்புதம் தில்கா. பாத்தியா சந்தன், நாமளும் அந்த தேனீக்கள் கூட்டம் மாதிரி ஒன்னா சேர்ந்து ஆங்கிலேயர்களை தாக்கணும்னா அவங்கள விரட்டுறது நமக்கு ரொம்ப சுலபமாயிடும். எல்லாரும்னா யாரு? இங்க பாருப்பா, நீ எல்லாரை விட ரொம்ப சின்னவன் தில்கா. யாரும் நீ சொன்னதை கேட்க மாட்டாங்க. இத கேட்டதோ தில்கா மாஞ்சி எல்லா மாஞ்சியையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வச்சாரு. அந்த மாஞ்சிகள் எல்லார் சார்பாகவும் ரத்தின்ஜி பேசினாரு. யாரு வரிய கட்டலையோ அவங்க தண்டிக்கப்படுறாங்க. ரத்தின் ஐயா, வறட்சி காலத்துல 2 மடங்கு வரியா? நம்மோட தானியங்களை நமக்கே 10 மடங்கு விலையில விற்பாங்களா? இது அநியாய பகல் கொள்ள. ஒருவேளை இன்னைக்கு நம்ம இவங்களை தடுக்கலனா நாளைக்கே இந்த காடு மொத்தத்தையும் அவங்க பிடிச்சிருவாங்க. அவங்களோட பீரங்கிகளுக்கு முன்னால பெரிய பெரிய ராஜா மகாராஜாக்கள் கூட மண்டிட்டுட்டாங்க. அவங்கள நீ தடுக்க போறியா? ஆமா, நாளைக்கு நானும் என்னோட நண்பர்களும் ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து நம்மளோட தானியங்களை பறிச்சு கொண்டு வர போறோம். நீங்க எல்லாரும் எங்களுக்கு துணையா இருக்கணும். சகோதரர்களே, தில்கா இப்ப ரொம்ப சின்னவன், குழந்தை. அவனோட பேச்சையெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. வாங்க போலாம். மாஞ்சிகள் எல்லாரையும் ரத்தின்ஜி அங்க இருந்து கூட்டிட்டு போனாரு. ஆனா தில்கா தோல்வியை ஒத்துக்கல. அவர் தன்னோட நண்பர்களை கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, நாளைக்கு சூரியன் உதயமான உடனே தானியங்கள் கிடங்குக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம அதை கொள்ளையடிச்சு கொண்டு வரணும். வெற்றி நமதே, வெற்றி நமதே. ஆங்கிலேயர்கள் தானியங்களை எடுத்துக்கிட்டு அவங்க குடனை நோக்கி போகும்போது தில்கா மாஞ்சி அவரோட நண்பர்களோட சேர்ந்து அவங்கள தாக்குனாங்க. இந்த தாக்குதல்ல ஆங்கிலேயர்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க. தில்கா மாஞ்சி அவரோட நண்பர்களும் அந்த தானியங்களை கைப்பற்றிட்டாங்க. அந்த தானியங்களை கிராமத்து ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. நீ மட்டும் இல்லன்னா நாங்க எல்லாரும் பசியிலேயே செத்துருப்போம் தில்கா. தில்கா மாஞ்சியோட இந்த வெற்றியை பார்த்துட்டு ரத்தின்ஜியும் அவரோட தவறுகளை உணர்ந்தாரு. அப்புறம் தில்காவை பாக்குறதுக்காக வந்தாரு. என்ன மன்னிச்சிரு தில்கா.
இன்னிலிருந்து நீ என்ன சொல்றியோ அதை தான் நாங்க செய்வோம். தில்கா மாஞ்சியோட இந்த துணிச்சலான செய்தி கொல்கட்டால இருக்கிற ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு தெரிஞ்சதும் அப்ப இருந்த கவர்னர் வாரன் ஹாஸ்டிங்ஸ் ரொம்பவும் அதிர்ச்சி அடைஞ்சாரு. யார் அந்த தில்கா மாஞ்சி? அவன் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவன். அவன் அந்த ஊரோட தலைவன். கவர்னர் ஜெனரல், நாம உடனே பழங்குடியினரோட நட்பு வச்சுக்கணும். அப்பதான் கட்டுப்படுத்துறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். நோ அகஸ்டஸ், அவங்க கூட நட்பு வச்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். அந்த தில்கா மாஞ்சேக்கு இமீடியட்டா நாம தண்டனை கொடுக்கலன்னா அப்புறம் இந்தியன்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்மள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த தில்கா மாஞ்சேவை உடனே கைது பண்ணுங்க. நவ! கவர்னர் ஜெனரல் வாரன் ஹாஸ்டிங் ஆர்டர் கொடுத்த உடனே ஆங்கிலேய படைகள் தில்கா மாஞ்சியை தேடுற வேட்டையில இறங்குனாங்க. எங்க அந்த தில்கா? எனக்கு தெரியாது எஜமானே. ஒரு புறம் ஆங்கிலேயர்கள் தில்கா மாஞ்சிய சந்தல் பர்கானா காட்டுல தேடிக்கிட்டு இருந்தாங்க. அங்க இன்னொரு பக்கம் தில்கா மாஞ்சி காட்டுக்குள்ள அவரோட மக்களை வச்சு பெரிய படைய தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் ஆங்கிலேயர்கிட்ட இருந்து கொள்ளடிக்க ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி தில்கா மாஞ்சி ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிச்சாரு. தில்கா மாஞ்சி இன்னொரு பெரிய அடியை எடுத்து வைக்க போனாரு. அதனால ஆங்கிலேயர்களோட ஆட்சி பெரிய ஆட்டம் கண்டுச்சு. அவர் தன்னோட நண்பர்களோட சேர்ந்து ராம்கார்ல இருக்கிற பிரிட்டிஷ் கண்டோன்மெண்ட்ட அட்டாக் பண்ண சொல்லிட்டாரு. நிறைய ஆங்கிலேய சிப்பாய்கள் இதுல இறந்து போனாங்க. அப்புறம் தில்கா மாஞ்சி கண்டோன்மெண்ட்ட கைப்பற்றினாரு. விஷயம் கைய மீறி போனதுக்கு அப்புறமா ஆங்கிலேயர்கள் ஒரு தந்திரமான நடவடிக்கையை எடுத்தாங்க. இந்த பழங்குடியினர் நமக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்காங்க. ராம்கட் கண்டோன்மெண்ட் அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. அகஸ்டஸ், இவங்களை நாம எப்படி கண்ட்ரோல் பண்றது? இதுக்கு நம்ம கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. டிவைட் அண்ட் ரூல். அகஸ்டஸ் கிராமத்து ஜனங்களுக்கு வேலை கொடுக்கறத ஆசை காட்டினாரு. நான் பழங்குடியினர் படைய உருவாக்க போறேன். இதுல பழங்குடியினர் மக்களுக்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும். வேலையா? ஆமா, நாங்க பழங்குடியினர் பசங்களை கம்பெனி ஆர்மிக்கு ட்ரெயின் பண்ண போறோம். அப்புறம் அவங்களுக்கு சம்பளமும் கொடுப்போம். சம்பளமா? அப்புறம் இது மட்டும் இல்ல, நீங்க எல்லாரும் செலுத்த வேண்டிய வரிய இன்னையில இருந்து நான் குறைக்கிறேன். அகஸ்டஸோட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தில்காவோட நண்பர் ஜனார்தன் கேட்டுட்டு இருந்தாரு. அவர் போய் தில்கா கிட்டயும் மத்த மாஞ்சிகள் கிட்டயும் சொன்னாரு. நம்ம ஆட்கள் நிறைய பேர் அகஸ்டஸ் நண்பனா ஏத்துக்கிட்டாங்க. அவனோட படைப்பிரிவுக்கு பசங்களை அனுப்பி அதுக்கு பதிலா பணம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல அவங்க மேல தப்பு என்ன இருக்கு? எத்தனை நாளைக்கு தான் அவங்க பசங்க பசியோட சாகிறத பாத்துக்கிட்டு இருக்க முடியும்? நாமளும் இந்த கிளர்ச்சி பண்றதை விட்டுட்டு அகஸ்டஸோட படையில போய் சேர்ந்து தில்கா, அதுதான் நல்லது. ரத்தினையா, அவங்களோட தந்திரத்தை புரிஞ்சுக்கோங்க. ஒரு கையில பணத்தை கொடுத்து இன்னொரு கையால நிலத்தை புடுங்கிப்பாங்க. அப்படின்னா சரி தில்கா, நீ எங்களுக்கு அந்த பணத்தை கொடு. எல்லாரும் வாங்க. இத சொன்னதுக்கு அப்புறம் ரத்தின்ஜி பல பழங்குடியினர்களை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து புறப்பட்டாரு. இவங்களை தடுக்கணும். இவங்களை இல்ல, ஆகஸ்டஸ் கிளீவ்லாண்ட தடுத்து நிறுத்தணும். தில்கா மாஞ்சி சரியான சந்தர்ப்பத்தை பார்த்து அகஸ்டஸ் கிளீவ்லாண்ட கொன்னாரு. அகஸ்டஸ் கிளீவ்லாண்ட் மரணத்துக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் மறுபடியும் ஒரு திட்டத்தை போட்டாங்க. அப்புறம் பணத்து மேல இருந்த பேராசைனால ரத்தின் மாஞ்சி தில்காவோட இருப்பிடத்தை அவங்களுக்கு காட்டி கொடுத்தான். ஆங்கிலேயர்கள் தில்கா மாஞ்சியை புடிச்சிட்டாங்க. அப்புறம் அவரை பாகல்பூருக்கு இழுத்துட்டு போனாங்க. பாகல்பூர் நடு ரோட்ல வச்சு மக்கள் முன் வெள்ளையர்கள் தில்காவை சித்திரவதை செஞ்சாங்க. அடிங்க, என்னை எவ்வளவு வேணாலும் அடிங்க. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள், நான் இல்லனாலும் இந்த காட்டுல பிறந்த யாராவது ஒருத்தன் இந்த காட்டையும் மண்ணையும் உங்க பிடியில இருந்து விடி வச்சதுக்கு அப்புறம் தான் அவன் நிம்மதியா மூச்சே விடுவான். தூக்குல போடுங்க இவனை. ரைட் நவ. வெற்றி நமதே, வெற்றி நமதே, வெற்றி நமதே, வெற்றி நமதே, வெற்றி நமதே, வெற்றி நமதே. அதுக்கப்புறம் குறுக்கு வழி மத்தியில தில்கா மாஞ்சிய தூக்கிலிட்டாங்க. அன்னைக்கு ஏற்பட்டது தில்காவோட மரணம் இல்ல,
நம்ம மண்ணோட சுதந்திர போராட்டம் பிறந்தது. சரியா சொன்ன த்ரிஷ். தில்கா மாஞ்சி நம்ம சுதந்திர போராட்டத்தோட மிகப்பெரிய ஹீரோ. அவரை கௌரவிக்கிற விதமா அவரை எங்க தூக்கிலிட்டாங்களோ, அதாவது அந்த பாகல்பூர் ஸ்கொயர்ல அவருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பாகல்பூர் யூனிவர்சிட்டியோட பேரை கூட மாத்தி தில்கா மாஞ்சி பாகல்பூர் யூனிவர்சிட்டின்னு பேர் வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் இவ்ளோ பெரிய தியாகத்தை பண்ணிருக்காங்க. நான் இந்த சாக்லேட்டை தியாகம் பண்ண கூடாதா? இந்த ட்ரிஷ், இந்த சாக்லேட்டை நீ ஏன் சாப்பிடு. சரி கொடு. நிஜமா வாங்கிட்டா? இந்த சாக்லேட்டை 4 பங்கா போடுவோம். சரி, அந்த 4வது பங்கு யாருக்கு? நம்மளோட எலி பெட்டாலியனுக்கு தான். வெற்றி நமதே, வெற்றி நமதே. தில்கா மாஞ்சி வாழ்க. பெருமையோட சொல்லுங்க. भारत है हम, ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்கவே உங்களுக்கு இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. யோசிச்சு பாருங்க, பார்க்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு. கிறிஸ் ட்ரிஷ் பல்டி பாய் நாம் இந்தியர்களை பாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணிக்கு தூர்தர்ஷனில். அப்புறம் நம்ம ஸ்கிரீனிங் பார்ட்னர்ஸ் அமேசான் பிரைம் வீடியோ, அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ். ஸ்டே டியூன்.